Taste the Daily. இதனைத் தொடர்ந்து தற்போது திமுகவின் மாணவர் அணி தலைவரான திரு ராஜீவ்காந்தி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு புதுச்சேரியில் பாமகவில் ஒரு பொதுக்குழு நடத்தப்பட்டது. இதில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. முதல் கட்ட கருத்து என்ன? உங்களுடைய முதல் கட்ட கருத்து? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உள்கட்சி விவகாரம் தான். தொடர்ந்து ஜனநாயக விரோதமாக மக்கள் மன்றத்தில் ஜனநாயக சக்திகளை கேள்வி கேட்கிறோம் என்ற பெயரில் அவதூறையும் தனிமனித தாக்குதலையும் சாதிய வன்மத்தோடு நடத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ராமதாசும் அவருடைய 4ஆம் தலைவர் என்று இன்று கோரிப்படுகிற அன்புமணி ராமதாசும் அப்பா மகன் என்கிற அந்த இருவருமே அவர்கள் நோக்கம் ஆட்சியை பிடிப்பது என்பதை தாண்டி தங்களுக்குள் அதிகார மூலம் கண்டிடுவதுதான் இத்தனை நாள் மாட்டுக் கட்சியை சேர்ந்த அத்தனை தலைவர்களையும் தனிமனித வன்மத்தோடு சாதிய தாக்குதல் நடத்தி வந்தார்கள். இன்று அவர்களுக்குள் இருக்கிற அந்த குழையாடி சண்டை வெளிச்சிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்குள் நடைபெற்ற சங்கமித்ரா அன்புமணியுடைய மகளுடைய பெயரில் இயங்குகிற அந்த அரங்கத்தில் நடந்திருக்கிறது. அதில் தன்னுடைய மகள் வழி பேரனை மாநில இளைஞரணிக்கு கொண்டு வருவதற்கு மருத்துவர் ராமதாஸ் முயற்சி செய்து அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நான் தான் கட்சி வெளியே போ என்று பேசுவதெல்லாம் இவருடைய குழையாடி சண்டை ஒட்டுமொத்தமாக உழைக்கிற மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி கடைசியில் தங்களுடைய குடும்ப குழையாடி சண்டையாக தான் நடந்திருக்கிறது. இதான் கடந்த காலத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். தனி ஒரு குடும்பத்திற்காக தனி ஒரு தன்னுடைய மகனுக்காகவே அவர் கட்சியை ஆரம்பித்தார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இன்று மகளிடமும் முரண்பட்டு தன் மகளுக்காக சண்டை போடுகிறார். இவர்கள் குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செய்கிற மிகப்பெரிய துரோகமாகத்தான் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகவும் பின்னங்கிய மக்கள் என்று வகைப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு உயர்ந்திருந்தார்கள். அதில் அரசியல் செய்து விடலாம் என்று எண்ணி இன்று அம்பலப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு குடும்ப சண்டையாக தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ இவங்க குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்ததுனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, குடும்பத்துக்குள் இருந்து மட்டுமல்ல. நான் பொதுவாகவே வாரிசு அரசியல் கொடுத்து இவர்கள் வாய்களை பேசி திராவிட முன்னேற்ற கருத்து படைத்தார்கள். வருகிற வாரிசுகள் அந்த கட்சியுடைய கொள்கைகளை அந்த கட்சியுடைய சித்தாந்தங்களை கட்சி உறுப்பினர்களை அரவணைத்து போவர்களாக இருந்தால் அது சிக்கல் இல்லை. ஆனால் இவர்கள் நோக்கம் அப்பா மற்றும் அவருடைய மகன் மரியாதைக்கு மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதும் மற்ற மக்களை சாதிய கொம்பு சீவி விட்டு இங்கே சாதிய வன்மத்தை தூண்டுவது மட்டும்தான் இருந்தது. அப்படி சாதியவாதிய கட்சிக்கு இன்று இப்படித்தான் அம்பலப்பட்டு நிற்பார்கள் என்பதை நடக்கிறது. நிச்சயமாக சார். இந்த நேரத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ராஜீவ்காந்தி. Taste the Daily.